ஸ்டார்டிங் வந்து நம்ம எப்படிலாம் பண்ண போகிறோம். அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரிப்பு போகலாம். அவங்க நம்ம எப்படி போகிறோம் என்ஜாய் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணுறோம். நீங்கள் நான் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. ஃபினிஷிங் செமையா பண்ணிக்கிறானுங்க. நல்லா தான் பண்ணிருக்காங்க. இந்த ரோடு வந்து லான்ச் அப்போ இந்த ஒரு ரோடு மட்டும் தான் இருக்கும். இங்கெல்லாம் கடையே கிடையாது. அப்பெல்லாம் நாங்கள் லான்ச் அப்பெல்லாம் வந்து ஒரு எவருக்கு கைஸ் அங்க பாருங்க, ஒரு பைக்ல 4 பேர். இப்ப இவ்வளவு கடை வந்திருக்காங்க. அப்பெல்லாம் மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியலங்க. ஆமாங்க, இந்த மாதிரி ஆறுனால தான் இந்த மாதிரி நம்ம நாட்டில் வந்து ஆக்சிடென்ட்லாம் நடக்குது. மக்களே நீங்க யாரும் இந்த மாதிரி போகாதீங்க. சேஃப்டி பாருங்க. ஒத்தாவோட பாருங்களேன். சூப்பரா இருக்குல்ல. இந்த மாதிரி காட்டுக்குள்ள போய் மலை ஏறணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ட்ரெக்கிங்கா? இந்த ரோட்ல ஊருக்குலாம் போயிட்டு வந்தா இந்த ரோட்ல தான் வரும். நான் 12 மணிலாம் வந்துக்கிறேன். நைட் எல்லாம் எப்படி இந்த இடத்துல ஜாலியா இருக்கும். காலியா இருக்கும்ல, லைட்டே இல்லையே. லைட்டே இருக்காதான். ஏய், கார்ல இருக்கிற லைட் தான்டா, அது தான்டா வரணுமே. நைட்ல வெளியே போக தெரியும். நைட்ல வெளியே போக தெரியும். சன்ரூப் இல்லையா? கொப்பால வண்டியே இப்பதான் ஓட ஆரம்பிச்சிருக்கு. சன்ரூப் இல்ல. நீ உங்க மாமா வண்டி எடுத்துட்டு வந்துருமா? புதுச்சேரி அன்புடன் வரைக்கும் இங்க இருக்கிற மேல தனி டேங்க்ல போறாங்க. வாட்டர் டேங்க்ல நோக்கி போறா. கீழே போயிரா. ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம ஸ்டே பண்ண ஹோட்டலை பார்த்துக்குங்க. ஹோட்டல் ரிவ்யூ. வாங்க நம்ம உள்ளே போவோமா? இப்போ போமா? பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் இங்கே தான் நைட்டு ஃபுல்லாக நம்ம குளிச்சது எல்லாமே நம்ம இங்கே தான் பண்ணோம். வாங்க இப்போ அடுத்து நம்ம இன்னொன்று ஸ்பெஷலாக ஒன்று காமிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்பெஷலாக ஒன்று காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் இப்போ காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், அப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பீச். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பீச், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏரி. எல்லாமே வந்து உங்களுக்கு நியர் ஐடியா இருக்கும். வியூ பார்த்துக்கிங்க, நல்லாயிருக்கும் இந்த இடம். வேணா நமக்கு பக்கத்துலேயே போட்டிங்கும் இருக்குது. இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங் இருக்குது. அப்படியே நம்ம போய்ட்டு போட்டிங் வேணாலும் போகலாம். சொல்லு. இப்போ நம்ம தங்கி இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வயல்வெளி தான். மாடுலாம் இருக்குங்க இந்த சைடுல. வந்து எல்லாமே நேச்சுரலா இருக்கா. வந்து மாடு மேய்க்கிறவரு. ஆமாம், தாத்தா வந்து மாடு மேய்க்கிறன்னு தப்பாக சொல்லக்கூடாது. தாத்தா வந்து விவசாயி. அவர்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து சாப்பாட்டில் கை வைக்க முடியுது. அவர் சேத்துல கை வச்சா தான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். இது என்னடா இதுவாக மாட்டுது? கரெக்டாக தான் போதா? சுற்றி உங்களுக்கு ஸ்பாட் எல்லாமே நல்லா இருக்கும். வியூ எல்லாமே நல்லா இருக்கும். சரி, ரிவ்யூ சொல்லிடுறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். மீன் குழம்பு சாப்பாடுலாம் சமைச்சு சார். ஏன் நீ பார்க்க தேவை தெரிய விடாதுன்னு கேட்குறேன். இல்லடா, இது அவுட்டர் ரிங் ரோடுடா. சிட்டி உள்ள போனா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பிட்டோம். ஸ்மால் ரிவ்யூ மட்டும் உங்களுக்காக. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாப்லேருந்து 5 to 6 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்கும். அமிட்டி சைஸில் பார்த்தா ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ப்ளூடூத் ஸ்பீக்கர் தராங்க, ஃபயர் கேம்ப் அரேஞ்ச் பண்ணி தராங்க, ஃபிஷிங் நெட் இருக்குது. அமிட்டி சைஸில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ரூம் சைஸு பார்த்தா ரூம்ஸும் வந்து கப்புள்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது, ஃபேமிலிஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக போனாலும் என்ஜாய் பண்ணலாம், எப்படி போனாலும் என்ஜாய் பண்ணலாம். வித் ஏசியோடு தராங்க.
அண்ட் ரூம் ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி 1500 2000 ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 600 தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க பர் ஹெட்டுக்கு. ஓகேங்க, ஒன் டேக்கு நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு 600 கொடுக்குறது ஒர்த்து தான், என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஸ்டே பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எந்த இடம்னு சொல்லி நான் லொக்கேஷன் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். வரட்டுமா மாமே?